வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் ஆப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க ஒரு தமிழ் கேலண்டர். நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேலண்டரை பற்றின வீடியோ தான் இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல், அதாவது ஆன்லைனில் இருக்கிற ஒரு ஆப்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கனால அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கேலண்டர் கையில் வச்சுருக்கிற மாதிரி, நார்மலாக இங்கிலீஷ் கேலண்டர் தான் நம்ம கையில் வச்சுருக்கோம் இன்பில்ட்டாக ஃபோனில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இதில் ஒரு ஆப் மூலிமா கிடச்சிருக்கு. நீங்கள் இது வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக ஃபுல்லாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் காட்டி, மாத காட்டி, அறிவிப்புகள், சேமித்தவைகள், நினைவூட்டல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றையும் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். இந்த நாள் காட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாள் காட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த தேதியில் இருக்கிற நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், ராகு குளிகை போன்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தேதிக்காரர்கள் பார்க்குற மாதிரி இன்றைய ராசி பலனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். கீழே ஒரு வாசகம், ஒரு பழமொழி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டெய்லிங்கிறது ஒவ்வொரு நாளுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நாள் காட்டியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாத காட்டி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அந்த மாத காட்டிக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதம், அதாவது இன்றைக்கி ஜூன் 18, இந்த மாதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அமாவாசை எந்த அன்றைக்கி வருது, அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா அமாவாசை எந்த அன்றைக்கி வருது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. என்ன டைமில் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இன்று அதிகாலை 4:70 இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் எத்தனை மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதை வந்து அடுத்த மாதத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த மாதத்துக்கு போகும். அந்த மாதத்தில் என்ன அமாவாசை என்ன கிழமையில் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் அதை செக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மாத காட்டிப்படுத்துறது. இது வந்து பார்த்திங்கன்னா சேமித்தவைகள். நீங்கள் எதாவது சேமித்து இதில் வந்து சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் ரீஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜோதிட சகலதிகாரம் வந்து கூகுள் குரோமில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த உள்ளூர் வேலைவாய்ப்புகள், வீட்டு மாடித்தோட்டம். இந்த வீட்டு மாடித்தோட்டத்தை வந்து ஆல்ரெடி விவசாயிங்கிற ஒரு ஆப்பில் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் அதையும் பாருங்கள். அடுத்ததாக வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பண்டிகை விடுமுறை நாட்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்து பண்டிகைகள்லாம் வந்து என்னென்ன நாள் வருது, என்ன கிழமையில் வருது, அது இந்த மாதத்தில் என்ன, ஜூலையில் என்ன, ஆகஸ்ட்டில் என்ன கிழமையில் வருது அப்படிங்கிறத நீங்கள் அந்த இதுக்குள்ளே போய் கூட நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ பண்டிகைகள், முஸ்லீம் பண்டிகைகள் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுலேயும் போய் பார்த்துக்கலாம் என்னென்ன கிழமையில் வருது, என்னென்ன தேதியில் வருது அப்படிங்கிறதையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அரசு விடுமுறை நாட்கள் என்னென்ன தேதியில் என்னென்ன கிழமையில் வருதுங்கிறதையும் நீங்கள் இது மூலயமா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை விடுமுறை நாட்கள், அடுத்து சுப முகூர்த்த நாட்கள், வளர்ப்பிறை சுப முகூர்த்த நாட்கள் இந்த மாதத்தில் என்னென்ன கிழமையில் வருது, என்ன தேதியில் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அன்றைக்கி என்ன நட்சத்திரம், யோகம் என்ன, நேரம் என்னங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு கூட அந்த முகூர்த்த நாளுக்கு தேவையான ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுப முகூர்த்தங்கள் பார்த்தாச்சு. அடுத்து விரத தினங்கள், அமாவாசை, பௌர்ணமி, திருவோணம், கிருத்திகை, ஏகாதசி, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன கிழமையில் வருது, என்ன தேதியில் வருதுன்னு, இந்த மாதத்தில் எப்போ வருது, அடுத்த மாதத்தில் எப்போ வருதுங்கிறதையும் நீங்கள் ஓவராக வியூ பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்தாச்சுங்க. விரத தினங்கள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ராசி பலன்கள், அதாவது ராசி பற்றிய தகவல். ஒரு ராசி இருந்ததுன்னா அந்த ராசிக்கு இயற்கையான குணங்கள் என்னவோ அது எல்லாமே இதில் வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்து கூட படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராசி பற்றிய தகவல் பார்த்தாச்சு. தினசரி பலன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வார பலன்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வார பலன்களில் கூட நீங்கள் போய் அது தாராளமாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டு ராசி பலன்களும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கிரக பயிற்சி பலன்கள் போட்டிருக்காங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது, இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து கூட கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகும். அதை பார்த்து கூட நீங்கள் குரு பயிற்சி பலனில் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ராகு கேது அப்புறம் சனி பயிற்சி பலன்கள் இதுவும் வந்து நீங்கள் என்னென்ன ராசியோ அந்த ராசிக்கு உண்டானதை போய் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற பலன்கள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, கனவு பலன்கள், இந்த மாதிரி நிறைய பலன்கள் என்னென்ன இருக்கோ அந்த பலன்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து கூட தாராளமாக நீங்கள் வந்து என்னென்ன இதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மற்ற பலன்கள் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முந்தைய பதிவுகள் செல்றதுக்கு ஜோதிடர் பதில்கள், நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கும் அவங்க தயாராக இருக்காங்க. இந்த ஆப் மூலிமா கதை கட்டுரைகள், திருமண பொருத்தமும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொருத்தம் பார்க்குறதுக்கு ஜென்ரலாக ஒரு மேலோட்டமாக பார்க்குற மாதிரி இருந்தால் பெண்ணோட பேரும் பையனோட பேரும் நீங்கள் கொடுத்து கூட நட்சத்திரத்தின் மூலிமா நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணப்படுத்தும் செய்தி சுருக்கம், இதில் செய்தி ஜென்ரலாக வர அந்த அன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு குளிகை யமகண்டன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் போய் பார்த்து கூட என்னென்ன. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம், இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செய்தி சுருக்கம், ராகு குளிகை யமகண்டம், அடுத்து கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் என்னென்ன கிழமையில் என்னென்ன வருதுங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கிரக ஓரைகளின் காலம், வாஸ்து நாட்கள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. கரி நாட்கள், அஷ்டமி நவமி என்னென்ன வருது, எந்த அன்றைக்கி வருது, ஜூலை மாதத்தில் எப்போ வருதுங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாதம் அடுத்து வரலாற்றில் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் யார் கொண்டாடுறாங்க, அவர் யார் என்னங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி உலக காற்று தினம் 15/6. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமைப்புகள் என்னென்ன இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. இவங்களோட இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைய நாள்காட்டி விரைவுகள், விலைப்பட்டியல், அதே மாதிரி தங்கம், வெள்ளி, இது போன்ற விலைப்பட்டியல்லையும் இது அடிஷ்னலாக இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அது மூலியமாகவும் கூட நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலைப்பட்டியல், வேலை வாய்ப்புகள், ஸ்மார்ட் கருவிகள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட வயதை கணக்கிட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு வயதை கொடுக்கறதுக்கு நான் கொடுக்குறேன். அது வந்து என்ன கால்குலேட் பண்ணுதுன்னு பாருங்கள், என்ன தேதி என்ன ஏதுங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பர்த்டே எத்தனாவது மாதம் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் ஆகுது, எவ்வளோ மாதம் ஆகுது, எவ்வளோ வாரம், எவ்வளோ நாள், எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ செகண்டு, எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ், அடுத்த பர்த்டே வந்து 4-5 வருஷத்துக்கு என்ன கிழமையில் வருது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கிழமை வருதுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வயது வித்தியாசத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வயது வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டர்லையும் இதை கொடுத்துக்கலாம். பிஎம்ஐ கணக்கிட உங்களோட வயது, உயரம், எடையும் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேட் பண்ணி கொடுத்துடும். ரொக்க எண்ணிக்கை டெனாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் பார்த்து கூட டைப் பண்ணுறதா பண்ணிக்கலாம். டைப் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெல் சவுண்டு, ஓம் சவுண்டு, இது சாமியோட பாட்டு எதாவது வேணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக இதில் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சந்தேகங்கள், நித்ரா செயலூட்டிகள், ஸ்மார்ட் கருவிகள், உங்களோட சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு இது பண்ணலாம். திருக்குறளுக்கு வந்து வேணுன்னா நீங்கள் இதிலே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள், நீங்கள் வந்து வாழ்த்துக்கள் யாருக்காவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இது வந்துடும். இமேஜாக வேணும்னா இமேஜாகவும் வந்துடும். நீங்கள் இதை வச்சு கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்புக்கு அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக அனுப்பணுன்னா கவிதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் வச்சு நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து குழந்தைகள் பெயர், நீங்கள் குழந்தைகள் பெயரை வந்து நட்சத்திரத்து மூலிமா ஒன்று தேர்ந்தெடுத்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன பேர்லாம் வந்து வைக்கலாம், இங்கிலீஷில் என்னென்ன வேர்டில் வரும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இது ஒரு கேலண்டர் தான். கேலண்டரில் இல்லாத எக்ஸ்ட்ராவான இதெல்லாம் இதில் இருக்குது. அடுத்தடுத்த மாதம் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் 2019 வந்துன்னா இதை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது 19க்கு மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தாலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.